மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட டேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அண்ட் எனக்கு ரொம்ப போரிங்கா போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எப்பயுமே எனக்கு கிச்சனில் நிற்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து லன்ச்சு செய்யணும், அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அப்புறம் இதுக்கு நடுவில் வேறு ஸ்நாக்ஸ் வேறு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் என்னென்னா அவங்களையும் வேறு நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏதாவது எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க, சைலண்ட்டாக இருந்துடுறாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ தனியாக வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒன்று தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நான் வந்து கிச்சனில் நின்றுட்டா போதும், என் பையன் ரொம்ப கிராங்கி ஆகிடுவான். கிச்சனுக்கு வந்து நான் அட்டாச்சபிள் கேட் போட்டிருக்கேன். ஏன்னா பேபி வந்து சூடாக ஏதாவது திங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா மேலே ஏதாவது கொட்டிக்குவாங்க, தெரியாமல் உள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன அட்டாச்சபிள் கேட் ஒன்று போட்டிருக்கேன். அதனால வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நான் நின்ட்டேன்னா என் பையன் ஒரே கத்திகிட்டே இருப்பான். நான் வர்ற வரைக்குமே அவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். சில நேரம் வந்து ரொம்ப பாவமாக இருக்கும். அதனாலயே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் பார்த்திங்கன்னா அவனை உள்ளே தான் வச்சுக்குவேன். குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் அவனும் ஏதாவது டம்ளர், ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டுருப்பான். அண்ட் கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் டைம் போட்டு விட்டுட்டா கூட அவன் அங்கே இருக்க மாட்டான். இங்கே தான் வந்துட்டு கிச்சனில் தான் வந்துட்டு உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். அண்ட் பை த வே வந்து இன்றைக்கி நான் குக்கிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருந்தேன்னா, ஒன்று 1 pot ரசம் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அண்டு சரி ஓகே ரசம் ரைஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா முந்தானைக்கு தான் ரசம் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால 1 pot வத்தக்குழம்பு ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவ் வந்துச்சு திடீர்னு. அதுதான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். லன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் தமிழுக்கும் மட்டும்தான். ஸோ 1 pot வத்தக்குழம்பு வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும் தேவையான அளவு ரைஸ் போட்டு பண்ணிவிட்டு, வெண்டைக்காய் வாங்கி ஒரு 2 days இருக்கும், வாங்கி ஃப்ரிட்ஜிலே இருக்குது. அதனால் அதை எடுத்து இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அண்ட் கூடவே எக்கும் வந்து பாயில் பண்ணிட்டேன். நான் எப்படி 1 pot ரைஸ் செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், வத்தல், இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஏன்னா 2 பேருக்கு தானே, ஸோ ஒரு தக்காளி, ஒரு வெங்காயமே எங்களுக்கு போதும். அண்ட் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு முள்ளங்கி அண்ட் ஒரு பொட்டேட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, ரைஸ் ஆட் பண்ணிட்டு, புளியும் அதிலே வந்து கரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா குழைவாக கிடைக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சரில் சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. என் கூடவே வந்து வெண்டைக்காயும் அதே மாதிரி தான், வெங்காயம் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அண்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், குழம்பு மிளகாப்பொடி. ஸோ அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன், அவ்வளோதான். அண்ட் எனக்கும் தமிழுக்கும் மட்டும்தான் எக் பாயில் பண்ணுறேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால நான் அவனுக்கு எக் அவிக்கலை. அண்ட் பை த வே போன வீடியோவில் வந்து நான் எக் பாயில் பண்ணுற மிஷின் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது எக் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு திங் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். வேறு எதுக்கும் நம்ம அதை மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் அது வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஸும் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கேஸும் வந்து செலவாகாது. இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு நிறைய பேரோட வீடியோ வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து டீக்ளட்டரிங் வீடியோவே போடுறோமே, மினிமலிசம் சொல்லிட்டு போடுறோம். சரி ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் டெய்லி விலாக் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்திருக்கு. ஸோ அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் வந்து என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சாரா.